ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்பத் ரெசிபி தான். வெயில் காலத்துக்கு ஃப்ரூட்டை வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டோன்னா சில்லுன்னு நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிருணி பழத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்கூப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கிருணி பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் ரஃபாக சாப் பண்ணதை போட்டுக்கோங்க. கூட சர்க்கரையும் இல்லை தேனும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டால் தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, அதனால் சர்க்கரையை போட்டுக்கலாம். இல்லை ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேனோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க கிளாஸில் லைன் பண்ணிக்கலாம். ஜூஸர் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பூனில் தான் நான் ஸ்கூப் பண்ணேன். அழகாக ரவுண்டாக வந்துச்சு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கூப் பண்ணுங்கள், அழகாக வந்துடும். இது பாருங்கள், நான் ஸ்கூப் பண்ணி எடுத்த கிருணி பழத்தை கிளாஸ்குள்ளே போட்டுக்கலாம். அதை நடுவில் கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச ஜூஸை இது கூட கலந்துக்கலாம். ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் சப்ஜா சீட்ஸையும் தர்பூசணி விதையோ அப்படி இல்லைன்னா கிருணிப்பழ விதையோ ஏதாவது ஒரு சீட்ஸ் எடுத்து மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா இதோட அது சாப்பிடும்போது இன்னும் நல்லது தான். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம்தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.